NCERT 12 Physics Exercise 13.3. A given coin has a mass of 3 gram. Calculate the nuclear energy that would be required to separate all the neutrons and protons from each other. For simplicity, assume that the coin is entirely made up of copper atom and mass of copper atom கொடுத்திருக்காங்க. சரி, அதாவது ஒரு காயின் இருக்கு, அந்த காயின் வந்து 3 கிராமில் இருக்கு. நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது ஒரு நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் செப்பரேட் பண்ணக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜியை தான் கேட்குறாங்க, ஆனால் அந்த காயின்களை மொத்தமானதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ ஒரு கிராம், அதாவது 3 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு கேல்குலேட் இஸ், ஸோ ஜென்ரலாக நம்ம இபி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், Δmc². இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எல்லாமே தெரியும், பட் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாமே இப்போது அயன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த அயனுக்கான நியூக்ளியஸில் பார்த்துருப்போம். பட் அது எவ்வளோ கிராம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த கொஸ்டினில் அந்த காயினே இவ்வளோ கிராமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போது 3 கிராம்ஸ், ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ டோட்டல் ஆட்டம்ஸ் வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுங்கிறது n. ஸோ ஃபார்முலா என்ன இருக்கும், அவகாட்ரோ நம்பர். ஓகே, அவகாட்ரோ நம்பர் இன்டு மோலார் மாஸ் டிவைடட் பை மாஸ் நம்பர். இதுதான் நம்மளோடது. ஸோ அவகாட்ரோ நம்பர் என்ன, 6.023 இன்டு 10⁻23. ஓகே, அண்ட் மோலார் மாஸ் கொடுத்துருக்கிற மாஸ் வந்து 3 கிராம். இந்த கொஸ்டினில் கிராம் தான் இருக்கும், கிலோகிராம் மாற்றிடாதீங்க. அண்ட் டிவைடட் பை மாஸ் நம்பர், அது காப்பருக்கு Cu and 29 and 63 இருக்குது. ஸோ இதில் மாஸ் நம்பர் என்னது நமக்கு, திஸ் இஸ் த மாஸ் நம்பர். ஸோ டிவைடட் பை 63. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நமக்கு n. ஓகே, இதை வச்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு இபி வேணும். அதாவது இபிங்கிறது ஒரு நியூக்ளியஸ்க்கு வரக்கூடியது. ஓகே, ஒரு ஆட்டம் கூட கிடைக்கக்கூடிய ஆன்சரால் அந்த எண்ணுக்கு என்ன கிடைக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். இப்போ நம்ம செப்பரேட்டாக இப்போ இபி கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு Δmc² தான். Δm நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் கேபிட்டல் M, இது c². சரி, இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இதில் என்ன இருக்கும், இட் இஸ் 29. ஸோ 29 இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ, ஹைட்ரஜன் குழு 0.1.07825 ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளவு 63 minus 29, அதான் இது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ அது எவ்வளவு 34. ஸோ ப்ளஸ் 34 இன்ட்டு 1.008665. ஓகே, மைனஸ் ஆஃப் டோட்டல் மாஸ் எவ்வளவு இது, ஸோ 62.92960 எல்லாத்துக்குமே u வரும். ஓகே, இன்ட்டு c². சரி, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஓகே, ஸோ 29 into 1 பண்ணும்போது 29.226925 அண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 34.29461 மைனஸ் 62.9290 UC². ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து 0.591935 UC² கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து இபி. இப்போ நான் இபி UC²க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 0.591352. ஸோ 35 இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் இபி. இப்போ இந்த இபிலே என்னது, ஃபார் டோட்டல் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டல் ஆட்டம்ஸ்னு வரும்போது 0.591935 இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு இந்த n, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 6.023 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு 3 டிவைடட் பை 63. ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணால் இது 16 ஆக்கிக்கணும். ஸோ இங்கே 10⁻24 கிட்ட வரும். ஓகே, ஸோ 63 60 ஆல்மோஸ்ட் கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து 1.581 இன்ட்டு 10⁻25 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இதே மெகா எலக்ட்ரான் வோல்ட் வச்சு நான் கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து இபி. இப்போ எனர்ஜி வைஸ் கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம எனர்ஜி என்ன செய்வோம்னா ஜூல் எழுதுவோம். இப்போ மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ ஜூலுக்கு நான் எழுதுகிறேன்.
So 1.581 into 10 raised to 25 into 10 power of 6, 1.6 into 10 power of minus 19 joule. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5296 into 10 raised to 12 ஜூலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ ஒரு கோல்டு அது காப்பர் காயினில் மொத்தமாக அந்த ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் செப்பரேட் பண்ணக்கூடிய டோட்டல் எனர்ஜி வந்து இதுதான். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர்.